இது நடக்கத்தான் போகுது. ஒரு நாள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்தி வந்த சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் ஆபீஸுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தாரு. அவர் கார் கிட்ட போய் டோர் ஓபன் பண்ணும்போது கார் கீழே தூங்கிட்டு இருந்த ஒரு நாய் திடீர்னு வெளியே வந்து அவரோட கால்ல கடிச்சிருச்சு. பிசினஸ்மேனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே கல்லை எடுத்து நாய் மேல எரிஞ்சாரு. நாய் ஓடிடுச்சு. ஆபீஸுக்கு போன பிசினஸ்மேன் மேனேஜர்ஸ் கூட்டம் கூப்பிட்டு டாக் இன்சிடென்ட்ல இருந்து வந்த கோபத்தை அவங்க மேல காட்டினாரு. மேனேஜர்ஸ் பாஸ் கோபத்துல அப்செட் ஆகி அவங்க கீழே வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் மேல கோபத்தை காட்டினாங்க. இந்த செயின் ரியாக்ஷன் கடைசி லெவல் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் போய் ஃபைனலி ஆபீஸ் பியான் கிட்ட வந்து முடிஞ்சுது. பியான் கீழே யாரும் வேலை பார்க்கல. அதனால ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனப்போ அவரோட வைஃப் டோர் திறந்து ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்னு கேட்டா. பியான் அவரோட கோபத்தை வைஃப் மேல காட்டினாரு. வைஃப்க்கு காரணம் இல்லாம திட்டு வாங்கினதுல அப்செட் ஆகி டிவி பார்த்துட்டு இருந்த அவங்க சன் மேல கோபத்தை காட்டினா. சன் இப்போ அப்செட் ஆகி வீட்டுக்கு வெளியே போனப்போ ஒரு நாய் போயிட்டு இருந்ததை பார்த்தான். கோபமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் உம்ல ஒரு கல்லை எடுத்து நாய் மேல எரிஞ்சான். கல்லு பட்ட நாய் வலியில கத்திட்டே ஓடிடுச்சு. இதுதான் காலையில பிசினஸ்மேனை கடிச்ச அதே நாய். நீதி: நல்லது செய், நல்லது நடக்கும். கெட்டது செய், கெட்டது நடக்கும். This was bound to happen. Once, a highly successful businessman who ran a health insurance company was getting ready to go to his office. When he reached his car and opened the door, a dog sleeping underneath suddenly came out and bit his leg. The businessman became very angry, quickly picked up some rocks, and threw them at the dog. The dog ran away. Upon reaching his office, the businessman called a meeting with his managers, and during the meeting, he directed his anger from the dog incident towards them. The managers, upset by their boss's anger, then showed their frustration to the employees working under them. This chain reaction continued down to the lowest level of employees, finally reaching the office peon. The peon had no one working under him. So, after office hours, when he reached home and his wife opened the door, she asked, "Why are you so late today?" The peon took out his anger on his wife. The wife, upset at being scolded for no reason, directed her anger towards her son, who was watching TV. The son, now upset, walked out of the house and saw a dog passing by. He picked up a rock and hit the dog in anger and frustration. The dog, struck by the rock, ran away barking in pain. This was the same dog that had bitten the businessman early that morning. Moral: do good and good will come, do bad and bad will come.